மக்களை காப்போங்கிறாரு. இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க? அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன சார்? மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல சின்ன பிரச்சனை இருக்கும். ஓரத்துல இல்ல சார். இப்ப கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நேத்து கூட 4 மணி நேரம் 10 துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம். அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் தகவல். ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது. ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேர்றதுக்கான ஆய்வு அது. நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எதிரான ஆயுதமா நீங்க பயன்படுத்தக்கூடாது. மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்ல சாப்பாட்டு வழி இல்லாம இருக்காங்களா? இல்ல பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்க. இப்ப லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, அது எப்பவும் நடக்கும். 1 2 எப்பவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலையா நடக்காதா? லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? இல்ல இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அவங்க லாக்அப் மரணத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணாரு? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிமா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலயா? எத்தனை மரணம் இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சியில் மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடி இல்ல? அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இத சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி. 25 மரணம் 25வதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்க? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. ஊழலை ஒழிக்கிறது தானே சட்டங்கிறீங்க. ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல. ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல. அஜித் பவார் சொத்து 1000 கோடி முடக்கினது இதே ஈடி தானே. அஜித் பவார் சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே. இப்ப அந்த 1000 கோடி சொத்து முடக்கின ஈடியினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? அவர் துணை முதலமைச்சர். அவர் சிறையில மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? எங்க இருக்காரு அவரு? அப்போ நீ தான் 1000 கோடியை முடக்கிட்டு நீ தான் சொன்ன, நாங்க கேட்கல, நாங்க சொல்லல, எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணாருன்னு. சொன்னது அமலாக்கத்துறை. மாவாட்டுவார்னு சொன்னது, சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி. அஜித் பவார் இப்ப உன் கூட இருக்காரு. அப்ப நீ ஈடியை பயன்படுத்தி 1000 கோடி சொத்தை முடக்கினது உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா? அந்த கட்சியை பிளக்கிறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்துருது இல்ல. 100 இடங்கள்ல சசிகலா தரப்பு 100 இடங்கள்ல ரைடு நடத்தினாங்க. இந்த போயஸ் கார்டன்ல அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே. அந்த வீடை முடக்கி வச்சு அமலாக்கத்துறை. அந்த வீடை இப்ப திறந்து அந்த அம்மா பால் காய்ச்சி உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு இடையில? ஏதாவது தெளிவு இருக்கா உங்களுக்கு? ஆனா இதை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா? திமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணுவோம், அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுகவில் இணைஞ்சார்ல. கட்சிகள் இப்படிதான் பண்றாங்களா? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேங்கை வயல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில? அந்த தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை வைக்கல. அவங்க எங்களையே மிரட்டுறாங்க, எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க, எங்களையே குற்றவாளியாக்க பாக்குறாங்கன்னு தொடக்க நாள்ல இருந்து டே 1ல இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் நான் பேச முடியும். இல்ல தமிழ்நாடு போலீஸ் சிறப்பான போலீஸ், அவங்க சொல்றபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது.